கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்க அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய வசனமானது நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். 27வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கும் பயத்தினால நடக்கிறவங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பெற்றோர்களின் நிமித்தம் அவர்களுடைய சந்ததியாருக்கு பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்துல அடைக்கலம் கிடைக்கும். அதனால கர்த்தருக்கு பயப்படுறது ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்றுனா ஜீவனை தருகிற ஊற்று, எந்த நாளும் வற்றாத நீரூற்று, ஜீவ ஊற்று, அப்பேற்பட்ட ஊற்று. அதனால நம்ம என்ன சொன்னா, மரண கண்ணிகளுக்கு தப்பித்துக் கொள்ள ஏதுவாய் இருக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆகவே பெற்றோராகிய நாம் என்ன பண்ணுமா, கர்த்தரிடத்துல திட நம்பிக்கையா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளோட பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்துல அடைக்கலம் கிடைக்கும், நம்மளோட சந்ததிக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தரிடத்துல திருநம்பிக்கை வைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அந்த ஜீவ ஊற்றா இருக்குது. அவருக்கு பயப்படும் பயம் என்னமா, ஜீவ ஊற்றா இருக்குது. மரண கண்ணிகளுக்கு நம்மளை தப்பித்துக் கொள்ள ஏதுவா இருக்குது. ஆம் சகோதரர், அப்பா, அந்த நாளில் கூட ராஜா அந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உண்மையே நம்பி இடத்திலே திட நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுடைய பிள்ளைகளுக்கும் இடத்துல அடைக்கலம் கிடைக்க ராஜா. கர்த்தருக்கு பயப்படுதல ஜீவ ஊற்று என்று சொல்லி இருக்கிறீங்களேப்பா, அதிலிருந்து மரண கண்ணிகளுக்கு எங்களை தப்பித்துக் கொள்ள கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தெளிவுபடுத்தினதுக்காக நன்றி ராஜா. அப்படியே எங்கள் வாழ்க்கையில, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கும்படியாய் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.